அஸ்ஸலாமு அலைக்கும். முதல் வீடியோல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த சூழலை சொன்னோம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தோட கதீஜா நாயகி எப்படி அவங்களை ஆஸ்வாசப்படுத்தினாங்கன்னு. அதுக்கப்புறம் கதீஜா நாயகி யார் மன்ஹிய அப்படிங்கறத பத்தி, அவங்க யாரு, அவங்களுடைய தாத்தா யாரு, அவங்களுடைய குலம் கோத்திரம் எங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அவங்க கல்யாணம் முடிச்ச சம்பந்தமான விஷயத்தை போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த வஹி வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் பதட்டமா வந்தாங்கல்ல, பதட்டமா வந்த நேரத்துல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபிஷேர், நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமா அல்லாஹ் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா ஆறுதல் சொன்னாங்க. நீங்க ஏழைகளை ஆதரிக்கிறீங்க, வறியவர்களுக்கு உதவுறீங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா நல்ல பண்புகளையும் சொல்லி, அதனால அல்லாஹ் அவங்களை என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலை சொன்னாங்க. ஆறுதல் சொன்னது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவங்கதான் முத என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தூதத்துவத்தை சொன்ன பிறகு முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க யாருன்னா அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் தஆலா கைவிட மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் என்ன செய்றீங்க, உறவுகளை பேணுறீங்க, உண்மையை பேசுறீங்க, கஷ்டம் உள்ளவர்களுக்கு என்ன செய்றீங்க, உதவி கஷ்டத்தை போக்குறீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவங்க தான் முதலாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக உதவி செய்தவர்கள் ஒருத்தர் யாருன்னா அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் வரைக்கும் அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.